இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்கன்னு எப்படி கேட்பாங்க? இன்றைக்கி உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க. நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆள துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த பெண் உடலை பெண்ணை உடலாக பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது, பெண்ணை இந்த சமூகங்களை உடலாக மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் ஒன்று நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு பெண்கள் ஒரு சமூகத்தில் எப்படி பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க நடிகையாக இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமாக பேசிடலாம். இந்த மாதிரி த்ரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு. ஆனால் எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களே அதை எதிர்த்து பேசலைங்கும் போது அப்புறம் எப்படி நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டெல்லியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, விவசாய போராட்டம். நம்ம அதில் கருத்து சொல்ல மாட்டோம். கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா நம்மளுக்கு இல்லை அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படிம்போம். சரி, சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்கிறது? இப்படி ஒரு நடிகை ஒரு ஆபாசமாக பேசியிருக்காங்க, அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில. அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா? உண்மையிலே அருவருப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது. இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால் இருக்க முடியுமா? உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா? யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்ரிங்கிங்கில் நம்மள்கிட்ட இருக்குது. வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன். அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பாக பேச தெரியும், கூச்சப்படாமல் அருவருப்பாக பேச முடியும், இது எல்லாமே நடக்கும். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும், மற்றபடி விவரங்கள் தெரியாது. கார்த்தி தான் சொன்னாப்புல சார் வந்துருங்க அப்படின்னு. கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சே பேசல. ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு. ஏன்னா ட்ரைலர் பாட்டு பார்க்கும்போது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான். நீங்கள் பொதுவாக ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா இந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள், மடக்கப்படுவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சமகாலங்களில் இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல. நீங்கள் சத்த வீட்டில் கூட அந்த மரண வீட்டு ஆட்கள் ஒரு துக்கத்தை கூட அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுவும் இதில் இருக்குது. அது தெரியுது, அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும் அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி, தோழர் ஆனந்தியோட சூஸிங் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆழாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார், ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்கன்னு. எப்படி கேட்பாங்க? இன்றைக்கி உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க.
நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆள துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவை நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை பெண்ணை உடலாக பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது. பெண்ணை இந்த சமூகங்களை உடலாக மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டோம். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். அப்படிதான் நம்ம நினச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி. இது படம் வெளியானதுக்கப்புறம் ஒரு முதல் மேடை. இந்த மேடையை கொடுத்ததுக்கு குபேந்திரன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எத்தனையோ படம் உதவி இயக்குனராக இருக்கும்போது நம்ம கீழேருந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். நம்ம படம் வேலை பார்த்த படங்களுக்கு கீழேருந்து ஓடி ஆடி வேலை வைப்போம். அப்படியே கேமராவில் தெரியணுன்றக்காகவே சும்மாச்சும் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்படி ஓடுவோம் மேடையில். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க இவன் அஸ்னேட்லாம் கிடையாது, சும்மா அங்கே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லியிருக்காங்க ஊரில். அப்படிலாம் இருந்து நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனராகி என்னோட படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த முடியல. அது ஒரு சின்ன பட்ஜெட் படங்கிறனால சாரோட படத்தில் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா முதல்ல நம்ம கதை சொன்னோன்னே ஹீரோ யாருன்னு தான் கேட்குறாங்க. முதல்ல ஹீரோயின் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து சாருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கார்த்தியனை எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் அவ்வளோ பேருக்கு வாய்ப்புகள் மட்டும், ஏன்னா அவர் ஒரு ஆலமரம் மாதிரி வர்ற பறவைகள்லாம் அங்கே தங்கிட்டு போகலான்ற மாதிரி யார் வேணாலும் வரலாம், வந்தால் என்ன உதவி கேட்டாலும் அதை செய்வார் அவர். அந்த மாதிரி ஒரு நபர். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீமாக அமைஞ்சிருக்காங்க, கேமராமேன் எல்லாருமே. அப்புறம் தீசனை நான் அறிமுகப்படுத்தினேன். என்னோடய படம் தான் முதல் படம் அவருக்கு. அவர் அறிமுகப்படுத்தினதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அவரை என்கிட்ட அறிமுகப்படுத்தினது அருண் சந்திரன் சொல்லிட்டு என்னோட நண்பர் இயக்குனர். அவர் ஒரு 5 பாட்டு காமிச்சாப்பில் தீசன் பண்ண பாட்டை. அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், தீசன் அடுத்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார். பாடலாசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக, எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. படமும் பார்த்துட்டேன் மேடம். மங்கை ரொம்ப அருமையான ஒரு படமாக இருக்குது. சார் காமிச்சிட்டாரு, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர். அப்புறம் இந்த படம் யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்கா, இது ஒரு திரிஷாவோட கதையை பேசுது அப்படி தான் சொல்லணும். என்ன காரணம்னா, நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம். ஒரு பெண்கள் ஒரு சமூகத்தில் எப்படி பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க நடிகையாக இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமாக பேசிடலாம் அப்படிங்கிறத ஒன்று பேசிக்கிட்டு நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குல்ல, அதோட பேஸ் தான் இந்த கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் அவங்க ஒரு ட்ராவலிங்கில் ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட உடையை வச்சு எப்படி இந்த சமூகம் பார்க்குது, ஒரு பெண்ணை தனியாக இருந்தால் அவங்கள என்ன மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்கன்றது தான் அந்த படம். அப்புறம் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு. ஆனால் எதிர்ப்பு குரல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களே அதை எதிர்த்து பேசலைங்கும்போது அப்புறம் எப்படி நம்ம இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டெல்லியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, விவசாய போராட்டம். நம்ம அதில் கருத்து சொல்ல மாட்டோம். கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா, நம்மளுக்கு இல்லை அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படிம்போம். சரி, சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்கிறது? இப்படி ஒரு நடிகை ஒரு ஆபாசமாக பேசியிருக்காங்க, அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில. சரி, சார் படத்தில் நிறையா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறையா பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் என்னென்னா, இந்த படத்தின் மூலமாக சார் இயக்குனராக இந்த படம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் மக்களும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சுருக்காரு, அதையும் நான் கேட்டேன். அதனால் தயாரிப்பாளர்கள் அவரை அடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ரிவ்யூ கொடுங்கலாம் சொல்லலை, அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டரில் இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம். அதன் மூலமாக இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அந்த டைரக்டருக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, கலிதா மேடம் கிடா படத்தை பற்றி ஒரு வார்த்தை போட்டாங்க. அது அந்த ஒரு ட்விட்டு போட்டதுக்கப்புறம் அந்த படத்தை அவ்வளோ பேர் பார்த்தாங்க. எனக்கே நிறைய பர்சனலாக அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை இந்த மாதிரி நிறைய ஏன்னா நம்ம அதர் ஃபீல்டில் நம்ம வேறு லாங்குவேஜிலலாம் பார்க்குறோம். ஏன்னா கேராப் கஞ்சாரபாளையம்னு ஒரு படம் வந்தோன்னா அதை பற்றி ஒரு ஹீரோ ஒரு ட்வீட் போட்டோன்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பாகுது. ஃபண்டின்னு ஒரு மராத்தி படத்தை அமெரிக்கன் சொன்னோன்னா அது அவ்வளோ பெரிய ரீச் ஆகுது. அதையே இங்கே இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள்னு பார்த்தா எல்லா ஹீரோக்களையும் சேர்த்தா ஒரு 20 ஹீரோ இருப்பாங்க.
20 படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்க இங்கே ஒரு 300 படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற படங்கள்லாம் யார் பேசுறது? நீங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்குன்னு தெரிகிற படத்தை வந்து நீங்கள் தாராளமாக அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமாக நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க, நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி சார். மங்கைன்னு ஒரு படம் மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ். அதுக்கு முன்னாடி உண்டு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா ஜெனரலாக வந்தோடனே என்ன கேட்பாங்கன்னா, யார் நடிக்கிறா, யார் ஸ்டார், யார் போடலாம், துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம், எனி யங் ஹீரோ தே குட் ஹவ் சைன்ட். பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும், இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு. அது எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எடுத்த உடனே நான் உங்களை பற்றி தான் பேசணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுட்டு இருக்கிறீங்க. It is a Herculean task to release a film and you are doing it. God bless you sir. It is a great stuff, amazing stuff. ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 இளம் இயக்குநர்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன், என் ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னாக்கா அவர் இன்னும் ஒரு 10 படம் எடுப்பார், ஜெயிச்சிட்டோமே வீட்டுக்கு போக போகிறதில்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன், விஷ் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். இன்றைக்கி இங்கே 3 பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல. ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார், துஷியை நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார், அண்ட் கூடவே ட்ராவல் பண்ண சமுத்திரகனி சார். 3 பேரும் முதல்ல நேற்றையும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தினகரன் ஆட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்திங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஸோ அவங்களால் வர முடியல, பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மேடையில் நான் அது சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல, பட் ஒரு செகண்டில் அப்படியே அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ், அப்படி கம்பீரமாக அப்படி சாக்ஷி, இட் வாஸ் அன் அமேசிங் லிஃப்ட். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அப்படி பாடியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாடின அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது, பட் அப்படி ஒரு வாய்ஸ். நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ண அத்தனை பேர்ட்டு வந்து வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங்ன்ட்டு. ஸோ தீசன் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டான ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் துஷிலாம் நடிப்பான்லாம் எனக்கு சாரி, நான் வந்து என்னோடய ஸ்டேஜாக இதை எடுத்துக்கிறேன்ட்டு இல்லை. ஏன்னா அவனை வந்து கதாநாயகன்லாம் சொல்ல மாட்டேன், அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் நான் நடிப்பேனே, நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம், ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம். இது மாதிரி சத்யம் தேட்டரில் தான் நினைக்கிறேன், நம்ம பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரத்துக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயாக பேச மாட்டேன். அப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் நிறைய கூச்சப்படுவேன். அப்போ இவனை கூட கூப்பிட்டேன், வாடா சைடில் உட்காரத்துக்கு பேசுகிறதுக்காக ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு, வாடான்னு கூப்பிட்டு வந்தேன். அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு, பையனா அப்படின்னாரு. அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குங்களா எனக்கு அப்போ தெரியாது. அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு ஃபைனல் எல்லாமே முடிய போகுது. என்னோடய ஒர்க்கை மட்டும் முடித்து பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கிறேன். போகும்போது ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் அங்கே வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருந்தார், இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன் சார் பாண்டிச்சேரிக்கு. போய் இப்போ துஷியும் இன்னொரு சண்டை பேர் நிரஞ்சன் 2 பேரையும் கூப்பிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னாரு. அவனுக்கு எதுக்கு சார் வந்துக்கிட்டு, நான் வந்துட்டு நான் பட்டு ஷூட் முடிச்சு நாளைக்கு மத்தியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார், வெறும் பேட்ச் ஒர்க்கு தானே சார். இல்லை சார் கூப்பிட்டு வாங்க, வரும்போது 2-3 காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வாங்க. எதுக்கு சார் அவங்கள கூப்பிட்டு வரணும், அவன் போர் அடிக்கும் சார், அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அவனுக்கு வரமாட்டான் சார். சொல்கிறேன் போய் கூப்பிட்டு வாங்க சார் போட்டு வலியுறுத்துறாரு. வந்துட்டோம், மியூசிக் அகாடமி வரைக்கும் வந்துட்டேன், போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார். சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா 2 பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க. இவனாவது உடனே வரேன்ட்டான். எல்டர் சொன்னது, வாட் ஷுட் ஐ டூ, வை ஷுட் ஐ கம்,
நீ ஷூட்டிங் போய்டுவேன், எனக்கு போர் அடிக்குவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போனவொன்னே தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார், அவனுக்குலாம் பேசினாலே சரியாக பேச மாட்டான் சார், என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது மட்டும் தான் பதில் வரும், நல்லா வேறு படிச்சுட்டு இருக்கான், இப்போ எதுக்கு சார் அது? என்ன 10th ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது. அப்படி ஆரம்பித்தது. அன்றைக்கி அவர் எடுத்தார் ட்ரையல் ஷூட்டு. நான் நினச்சேன் இவன் வந்து தொடர் நடுங்கி கீழே விழுந்துருவான், இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அசால்ட்டாக செஞ்சா. அப்படி எனக்கு உண்மையிலே பெரிய அதிசயம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும், இப்படி செய்வா, அப்படி இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப் கிடைச்ச வாய்ப்புகள் சரியாக இல்லை, அதெல்லாம் நடக்கலை, அது எந்த கவலையும் இல்லை, பரவாயில்ல. பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அது கரெக்டாக இப்போது இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யூ ஆர் கெட்டிங் லான்ச்ட். அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஃபார் யூ. அதுவும் அவங்க கயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம் ஷீ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஒரு நிமிஷத்தில் அப்படி கொண்டு போயிடுவாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தேனி, அந்த சுற்று வட்டாரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்கேயாவது ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் ஸோ குட். ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார். இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இட் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜெஷர். அதே மாதிரி கிடா டைரக்டர் ஒரு மேட்டரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது, இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா? உண்மையிலே அருவருப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது. இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால் இருக்க முடியுமா? உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா? யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கம் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவங்க பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டு நாட் சீட், டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமென். இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷன் ஆவானா சின்ன மனுஷன் ஆவானா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணால் பண்ணு, யூ கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் உன்னை நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம். அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் ஆர் விமன் ஆர் எனிபடி ஃபார் தட் சேக். இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்ரிங்கிங்கில் நம்மள்கிட்டையும் இருக்குது. வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன். அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவருப்பாக பேச தெரியும், கூச்சப்படாமல் அருவருப்பாக பேச முடியும், இது எல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா, சரியாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்மெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அந்த ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் நான் இயக்குனர்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் பக்கத்தில் கிடா இயக்குனர் உட்காந்துருக்கார், எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோன்லலாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள். மிக நல்லா வரணும். மங்கை வந்து இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இப்போ இது பொண்ணுங்களை பற்றி என்ன சார்? பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார். வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார். எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக டைரக்டர் சார் சொல்லியிருந்தார். ஐ டோன்ட் நோ, நீங்கள் கிரிஷ் சார் உங்களை விஷ் பண்ணது, துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரில. பட் டைரக்டர் வந்து வானம் கிரிஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறார். ஸோ படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து
ஹைதராபாத் போயிட்டு கிருஷ்ணுக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு. இது ஹியூஜ் டைரக்டர். நானும் வானம்ல அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். தெலுங்கில் அவ்வளோ பெரிய டைரக்டர். படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றியும் துஷ்யந்துக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். நான் துஷிட்ட சொன்னேன், டே யூஆர் கிஃப்டட்ரா, சம்படி ஹஸ் டேக்கன் டைம். அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு உன்கிட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பற்றியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். இட் சச் ஏன்னா தே ஆர் ஆல் இந்த கிராஃப்ட். ஒரு இஸ் ஏ பிக் டைரக்டர், அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபில்ம். ஸோ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோடு நான் மீடியா தான் கேட்குறேன். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடட் ஷோவாக இருந்தால் இங்கே நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை. காரணம் என்னென்னா இங்கே அப்படி யாரும் இல்லை. பட் இந்த படம் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம். அது உங்களால் மட்டுமே முடியும். யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் எ குட் மூவி. எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரெஷ்ஷும் எப்படியும் காமிப்பார். உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.